சர்வ வல்லமையும் மகிமை பொருந்தின தேவனுக்கு எல்லா கனம் துதி மகிமை செலுத்துகிறேன். நம்மை இந்த 11வது மாதத்தின் 4வது மனமகிழ்ச்சி நாளில் கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களோடு ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லா கனத்தையும் தேவனுக்கு செலுத்தி பாடலை பாடி ஆராதித்து இந்த நாளின் வார்த்தையை தியானிப்போம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழக்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜராம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணித்து செலுத்திய துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு வாலிபர்களும் வயோதிபர்களும் துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியாய் பாடின நாம். யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்து நாம் அவருடைய சமூகத்தில் ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். பாருங்கள், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்தார், ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால்
நடத்துகின்றாரே. தம் அன்பு வசனத்தால் நம்மை நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்தவர், ஓ இரத்தத்தினாலே கழுவினவர், நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய வேதனையை மாற்ற, நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கும்படியாய் அவர் இரத்தம் சிந்தினார். ஓ நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே கழுவினார். ஓ என்னை கேட்கிற எனக்கு அன்பான, என்னை காண்கிற எனக்கு அன்பான சகோதரனே, ஓ சகோதரியே, ஓ என் தாயே, வாலிப தங்கையே, குடும்ப பாரத்தினாலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அவர் சொல்லுகிறார், இரத்தத்தினாலே கழுவினவர், இரத்தத்தை உனக்கா சிந்தினவர். ஓ நான் ஏந்திக் கொள்வேன், நான் தாங்கிக் கொள்வேன், ஓ உன்னை சுமக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஓ நான் கைவிடாதவர், ஒரு நாள் விட்டு விலகாதவர். ரீகமா ஷேனா கமனாராதிலபா கமானமா. நீ கலங்கும் பொழுதெல்லாம், நீ திகைக்கும் பொழுதெல்லாம், நீ பதறும் பொழுதெல்லாம், நான் உன்னை கைவிடாதவர் மாத்திரமல்ல, உன்னை சேர்த்து அணைக்கிறவர். உன்னை சேர்த்து அணைத்து என் சரீரத்தின் பலனால் உன்னை இடை கட்டி நான் ஜெயித்தது போல உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். நான் ஜெயித்தேன். உலகத்தில் உனக்கு உண்டான போராட்டங்களை நான் ஜெயித்தேன். மானசீக போராட்டமாயிருக்கலாம், எண்ணங்களிலே போராட்டமாயிருக்கலாம், பரிசுத்தமாய் நிற்க முடியாதபடிக்கு போராட்டமாயிருக்கலாம், நீ பண்ணின தீர்மானங்களிலே நிற்க முடியாதபடிக்கு தோற்று விழுது போகிறவனாயிருக்கலாம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை எழும்ப பண்ணுகிற கர்த்தர், நீதிமான எழும்ப பண்ணுகிற கர்த்தர் தமது இரத்தத்தினாலே கழுவி உன்னை நீதிமானாக்கினவர். உன்னை நான் நீதிமானாக்கினேன். என்னுடைய வருகை மட்டும் உன்னை நீதியாய் காக்க நான் வல்லவராயிருக்கிறேன். என்னை அண்டிக் கொண்டு என்னோடு கூட நீ கடந்து வா. ஏனோக்கை போல என்னோடு வாசம் பண்ண நீ ஒப்புக்கொண்டு நான் உன்னை பலப்படுத்துகிறவர். சிம்சோனை போல பரிசுத்தத்தை இழந்து போனாயோ, சிம்சோனை போல அழைப்பை இழந்து போனாயோ, பிரதிஷ்டை இழந்து போனாயோ, நான் புதுப்பிக்கிற கர்த்தர். என்னை நோக்கி பார், நான் புதுப்பித்து உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதை, செய்ய எத்தனைத்திருக்கிறதை நான் செய்து முடிக்கிற கர்த்தர். நான் செய்து முடிப்பேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்றுக்கும் உதவாதவைகளை, புறக்கணிக்கப்பட்டவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டவர். உன்னையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உன்னையும் மகிமைப்படுத்துகிற கர்த்தர் நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவோமே, நம்மை காத்திடுவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு தந்தார் என்று ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கிறோம். வாசிப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய்
மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார். வஸ்திரங்கள் என்று பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். தேவன் நமக்கு தருகிற வஸ்திரங்கள் 7 விதமான வஸ்திரங்கள் என்று தியானித்தோம். தொடர்ந்து வஸ்திரங்களை இழந்து போகாமல் இருக்கும்படியாய் ஆன காரியங்களை குறித்து தியானிக்க நான் இந்த நாளில் ஆவியானவர் என்னை ஏவினதனாலே நான் விளைகிறேன். சங்கீதம் 45:14 சித்திர தையலாடையை அவள் தரித்தவளாய் வருகிறாள் என்று குமாரத்தியை குறித்து சொல்லுகிறது, ராஜஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஏசாயாவில் சொல்லும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தினார் என்றிருக்கிறது. இங்கே ராஜகுமாரத்தி உடுத்தி கொண்டாள், சித்திர தையலாடையை அவள் உடுத்தி கொண்டாள் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏசாயா சொல்லுகிறார், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ராஜகுமாரத்தி அவள் தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையிலிருந்து வருகிற ராஜாவை சந்திக்க அவள் சித்திர தையலாடை தரித்து கொண்டவளாய் வருகிறாள் என்று இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. இங்கே வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆக நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்து கொண்டு அவர் அண்டைக்கு பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் வஸ்திரங்களை இழக்க பண்ணுகிற சூழ்நிலைகள், அல்லாவிட்டால் வஸ்திரங்களை எதினால் நாம் இழந்து போகிறோம், எந்த சூழ்நிலை இழக்க பண்ணும் என்கிறதை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். ஒரு மனுஷன் இருக்கிறது, எந்த மனுஷனாலும் சரி. அப்படியானால் வரம் பெற்றவனோ வரம் பெறாதவனோ, ஊழியக்காரனோ விசுவாசியோ, அல்லாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ யாரானாலும் சரி, நீ எந்த மனுஷனானாலும் சரி, ஸ்திரீயின் வித்திலே தோன்றின மனுஷனாய் நீ இருப்பாயானால், அங்கே எருசலேமின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டது மெய்யானால், நீ உன்னுடைய குடியிருப்பு எருசலேமில் இருக்குமானால், எருசலேமை விட்டு வெளியே போக நீ ஆயத்தப்படும் போது அங்கே வஸ்திரம் இழக்க வேண்டிய நிலவரம் வருகிறது. வஸ்திரங்களை உரித்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான, என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, எருசலேமில் என்ன அனுபவம் உண்டு என்கிறதை நாம் கடந்த செய்திகளிலே தியானித்திருக்கிறோம். ஆனாலும் நினைப்பூட்டும்படியாய் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டதையும், 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆத்துமத்தில், சரீரத்தில் பலனடைவீர்கள். இரண்டாவது சாட்சிகளாய் ஜீவிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் எருசலேமில் அபிஷேகம் உண்டு, பிதாவின் வாக்குத்தத்தமான ஆவியின் நிறைவு உண்டு. அதனால் பலனடைந்து சாட்சியின் ஜீவியம் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கு உண்டு. அதோடு மாத்திரமல்ல, எருசலேமில் இருக்கிற இன்னொரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம், இயேசு எருசலேம் ஆலயத்துக்கு அவர்கள் பெற்றோரோடு கடந்து போனார் என்று பார்க்கிறோம். மரியாளும் யோசேப்பும் பூமிக்குரிய பெற்றோராய் அவளை அழைத்து கொண்டு போகிறார்கள்.
47ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அவர் போதகர் நடுவே உட்கார்ந்து வினவிக் கொண்டிருந்தார் என்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எருசலேமிலே போதகம் உண்டு, டீச்சிங், உபதேசம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எருசலேமிலே வாசம் பண்ணும் பொழுது நமக்கு வேண்டிய போதகம் கிடைக்கிறது, நமக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிறதற்கு உபதேசங்கள் நமக்கு வேண்டுமா இருக்கிறது. நம்மை வளர்க்கிறதற்கு, நம்மை உள்ளான மனுஷனிலே ஸ்திரப்படுத்துகிறதற்கு, நாம் மறுரூபமாக வேண்டிய காரியங்களில் மறுரூபமாகிறதற்கு இந்த காரியங்கள் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறது. ஆகவே நாம் எருசலேமிலே தங்கியிருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இங்கே அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று பார்க்கிறோம். நாம் எருசலேமை விட்டு போகிறது மாத்திரமல்ல, கள்ளர் கையில் அகப்படாமல் இருக்க வேணும். கள்ளன் என்று சொன்னால் சாத்தான், சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ள நாம் உட்படாதவர்களாய் இருக்க வேண்டும். சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது அவன் மிகவும் தந்திரம் வாய்ந்தவன், அவன் மிகவும் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்யுரைக்கிறவன், அவன் மாய தோற்றங்களை காட்டி நம்மை இழுத்து கொள்ளுகிறவன் என்று பார்க்கிறோம். அங்கே எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த எரிகோ என்றால் வாசனை நிறைந்த இடம், நானாவித வாசனைகள், கவர்ச்சி, இச்சையை தூண்டுகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு கள்ளன் சாத்தான் நம்மை இச்சை காட்டி இழுக்கிறவன். நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாளை குறித்து பார்க்கிறோம். அவன் அந்த விருட்சம் அங்கேதான் இருந்தது, பல நாட்களாய் அவள் அந்த விருட்சத்தை கண்டிருக்கிறாள். ஆனால் அந்த நாளில அந்த வலு சர்வமாகிய சாத்தான் பிசாசு அவளுக்கு அங்கே இச்சையை ஊட்டும்படியாய் அந்த மரத்திலிருந்து பேசுகிறதையும் அதன் நிமித்தம் அந்த கனியை குறித்து பேசுகிறதையும் பார்க்கிறோம். அங்கே தந்திரமாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியே அங்கே வஞ்சித்ததை பார்க்கிறோம். அவளுடைய இச்சையை தூண்டினாள், அவனை புசிக்க பண்ணினாள், அவளை மீறுதலுக்கு உட்படுத்தினதை பார்க்கிறோம். என் வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில வெல்லாத பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது, எருசலேமில உபதேசத்தில் நிலைத்திருந்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட பிசாசை ஜெயித்தவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. வாசிக்கும் போது அங்கே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களில் பார்க்கும்போது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்றும், மாத்திரமல்ல அங்கே பொய்யை களைந்து, பிறரோடு பொய்யை களைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய், மாத்திரமல்ல பொய்யை மற்றவர்களோடு களைய வேண்டும். அது மாத்திரமல்ல கோபத்தை தவிர்க்க வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதோடு மாத்திரமல்ல அந்த பகுதியில் சொல்லுகிறது, எரிச்சல் தவிர்க்கப்பட வேண்டியது. இவைகளெல்லாம் நம்முடைய வஸ்திரத்தை இழக்க பண்ணும் பிசாசின் காரியங்கள். அது மாத்திரமல்ல கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது என்று சொல்லி இருக்கிறது. ஆக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட நிற்க வேண்டுமே இல்லாதபடிக்கு ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களை, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது என்றால் கோபப்படுகிறது, எரிச்சல் அடைகிறது. அதோடு மாத்திரமல்ல நாம் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தும்படியான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதும், நாம் பலவிதமான காரியங்களுக்குள்ள நம்மை உலகத்தின் கேடுபாடுகளுக்குள்ள நம்மை விழப்பண்ணுகிறதுமான காரியங்களிலிருந்து நீங்களாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாய் பார்ப்போமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும்
வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, மூன்றாவது பிசாசு ஆண்டு கொள்ளுகிறது. ஒருவனை பிசாசு ஆண்டு கொண்டது. காரணம், இந்த பகுதியில் மத்தேயுவில் 12ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களில் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு போன அந்த ஆவி அது என்ன செய்கிறதா, அது வெளியே அலைந்து திரிந்து தனக்கு வேற இடம் கிடைக்காததுனால இந்த வீடு பெருக்கி சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அதற்குள்ளே வந்து பிரவேசிக்கிறது. அப்படியானால் பிசாசு உட்புக இடம் கொடுக்கிற அனுபவம். நாம் வீட்டெடுத்த தேவனுக்கு சொந்தமாய் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு உலகத்திற்கும் பிசாசுக்கும், உலகத்திற்கும் தேவனுக்குமாய் வாழ்கிற வாழ்க்கையில பிசாசு ஆட்கொள்ளுகிறான். பிசாசு ஆண்டு கொள்ளும் பொழுது நாம் வஸ்திரத்தை இழந்து போகிற தன்மை உண்டாகிறதை பார்க்கிறோம். நான்காவதாய் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியானால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். வஸ்திரம் இல்லாதவனாய் பேதுரு இருந்தான் என்று சொல்லுகிறது. அவன் முழு நிர்வாணி அல்ல, அவன் மேல் சட்டை அணிந்திருக்கிறான். அறையில நிர்வாணமாய் இருக்கிறது, மானம் காணப்படத்தக்கதாய் அவன் அரைகுறை வஸ்திரத்தோடு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்று அறிந்த பொழுது அவர் விலக்கவில்லை, அவனே விலகி போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில வஸ்திரம் இழக்கிறது நம்முடைய அழைப்பிலிருந்து நாம் விலகி போகும் பொழுது, நாம் எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நிற்க வேண்டும். நாம் லூக்காவில் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்பினார், பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுஸ்தமாக்க. ஆனால் இந்த அதிகாரங்களுடையவர்கள் தான் இயேசுவிடத்தில் வந்து உம்முடைய நாமத்தினால பிசாசுகளுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். குறைவில்லாத வாழ்க்கையை குறித்து சொன்னார்கள். இவ்வளவையும் அனுபவித்தவர்கள் தான் இப்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்ட பின்பு அவர்கள் போய் மீன் பிடிக்க போகிறார்கள். இன்றைக்கு விட்டு வந்த காரியங்களுக்கு திரும்புகிறது. நாட்பட செல்லும் பொழுது வழுவி போகிற அனுபவம் உண்டாயிருக்குமானால் வஸ்திரத்தை இழந்து போகிற, தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டிய நிலைமை உண்டாயிருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். 5ஆவதாய் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தேவனுடைய மனுஷன் தோட்டத்தை பயிரிடுகிறான். இப்பொழுது அங்கே அவன் வெறித்திருந்த பொழுது வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அவனுடைய குமாரன் அவனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு வெறித்திருக்கிற அனுபவம் நம்மை வஸ்திரத்தை விலக பண்ணுகிறது, அல்லாவிட்டால் வஸ்திரத்தை இழக்க பண்ணுகிறது. நாம் தேவனுக்கு மகிமையாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் வேற காரியத்தில் மயங்கி, வேற காரியத்தில் விலகி, வேற காரியத்தில் மூழ்கும் போது நாம் நிர்வாணிகளாய் மாறுகிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நித்திரையும் கூட வஸ்திரத்தை விலக பண்ணும், அல்லாவிட்டால் வஸ்திரத்தை இழக்க பண்ணும். தூங்குகிற அனுபவம் செத்தவர்களோடு கூட, அல்லாவிட்டால் உணர்வற்றவர்களோடு கூட இருக்கிறது. தூங்குகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. கடைசியாய் ஏசாயா 64:6 வாசிக்கும் பொழுது அங்கே சுய நீதி, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, சுய நீதி உடையவர்களாக இருந்தோமானால் நம்முடைய வஸ்திரம் கந்தையா இருக்கும். அது இழந்த அனுபவத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆகவே நம்மை நாம் சுயநீதி பாராட்டுகிறவர்கள் அல்ல, தேவ நீதி கொத்தவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்கிற ஜனமே, அவர் சீக்கிரம் வரப்போகிறார், இதோ திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 16:15 சொன்னவர் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணி ஆயிராதபடிக்கு வஸ்திரங்களை காத்து கொண்டவர்களா இருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே,
இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இதயத்திலும் கிரியை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒருவராகிலும் நீர் வருகிற வேளையில் நிர்வாணிகளாய் அல்ல ஆண்டவரே, வஸ்திரம் தரித்தவளாய் நீர் தந்த வஸ்திரங்களோடுமாய் வரவேற்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் உறவும் வழிநடத்தலும் என்றென்றைக்கும் அவருடைய வருகை விருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.